வணக்கம் நண்பர்களே! உலகத்தில் ஆயிரக்கணக்கான மலைகள் இருக்கின்றன. அவற்றில் பலவற்றை மனிதர்கள் வென்று அதன் உச்சியில் தேசிய கொடிகளை நட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மலை மட்டும் இன்று வரை உலகையே அமைதியாக சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறது. அது கைலாய மலை. இந்த மலையை பார்த்தாலே பலருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது. சிலர் இதை இறைவன் சிவனின் இருப்பிடம் என்று நம்புகிறார்கள். சிலர் இது பூமியின் ஆன்மீக மையம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் இந்த மலையை சுற்றி விளக்க முடியாத மர்மங்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, உலகின் மிக உயரமான மலை எவரெஸ்ட் கூட மனிதர்களால் பல ஆயிரம் முறை ஏறப்பட்டுள்ளது. ஆனால் கைலாய மலையின் உச்சியை மட்டும் ஏன் யாரும் அதிகாரப்பூர்வமாக ஏறவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை அறிய நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். திபெத்தின் உயரமான பீடபூமியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6600 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக நிற்கிறது கைலாய மலை. இது எவரெஸ்டை விட உயரம் குறைவாக இருந்தாலும் உலகின் மிகவும் புனிதமான மலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்துக்கள் இந்த மலை இறைவன் சிவனும் பார்வதி தேவியும் தங்கும் தெய்வீக இடம் என்று நம்புகிறார்கள். புத்த மதத்தினர் இதை பிரபஞ்சத்தின் ஆன்மீக மையமாக கருதுகிறார்கள். ஜைன மதத்தில் முதல் தீர்த்தங்கரரான ரிஷப தேவர் முக்தி அடைந்த இடமாக நம்பப்படுகிறது. பான் மதத்தினருக்கு இது மிகவும் புனிதமான மலை. ஒரே ஒரு மலையை 4 வெவ்வேறு மதங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புனிதமாக கருதுவது உலகில் மிகவும் அரிதான ஒன்று. இதன் வடிவமும் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. 4 பக்கங்களும் சமச்சீராக இருப்பது போல தோன்றும் இந்த மலை பனியால் மூடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை போல காட்சி தருகிறது. அதனால்தான் பலர் இதை வெறும் மலையாக அல்ல, ஒரு தெய்வீக சின்னமாக பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இணையத்தில் கைலாய மலையை ஏற முயன்றவர்கள் மர்மமாக இறந்துவிட்டார்கள், திடீரென முதுமை அடைந்தார்கள் அல்லது அமானுஷ்ய சக்திகள் தடுத்தன போன்ற பல கதைகள் பரவுகின்றன. ஆனால் இவற்றுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. உண்மையில் கைலாய மலையின் உச்சிக்கு மலையேற்றம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதில்லை. அந்த மலையின் புனித தன்மையை மதிக்கும் வகையில் அதிகாரிகளும் பல மதத்தினரும் அதனை ஏறாமல் பாதுகாத்து வருகின்றனர். அதனால் யாராலும் ஏற முடியவில்லை என்பதை காட்டிலும் அதை ஏறுவது புனித நம்பிக்கைகளை மதித்து தவிர்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. ஆனால் மலையின் உச்சிக்கு யாரும் செல்லவில்லை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைலாய மலையை சுற்றி 52 கிலோமீட்டர் பரிக்கிரமா செய்கிறார்கள். திபெத்தியர்களால் இது கோரா என்று அழைக்கப்படுகிறது. கடுமையான குளிர், மெல்லிய காற்று, பனிப்பொழிவு, உயரமான மலைப்பாதைகள் இவற்றை தாண்டி 3 நாட்கள் நடந்து இந்த பரிக்கிரமாவை நிறைவு செய்வது பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. 3 நாட்கள், 52 கிலோமீட்டர், கடும் குளிர், ஆக்சிஜன் குறைவான காற்று இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன்? இந்த மலையில் என்ன இருக்கிறது? கைலாய மலையை சுற்றி நடக்கும் இந்த யாத்திரை சாதாரண நடைப்பயணம் அல்ல. இது பரிக்கிரமா அல்லது கோரா என்று அழைக்கப்படுகிறது. பல பக்தர்கள் கைலாய மலையை ஒரு முறை சுற்றி வந்தால் வாழ்க்கையின் பாவங்கள் நீங்கும் என்று நம்புகிறார்கள். 13 முறை சுற்றி வந்தால் மிகப்பெரிய ஆன்மீக பலன் கிடைக்கும் என்றும், 108 முறை சுற்றி வந்தால் முக்தி கிடைக்கும் என்றும் பலரின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறைகள் கடந்து சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பயணம் மிகவும் கடினமானது. சில இடங்களில் ஆக்சிஜன் அளவு கடல் மட்டத்தை விட குறைவாக இருக்கும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதே சவாலாக மாறும். பலருக்கும் தலைச்சுற்றல், மூச்சு திணறல், கடுமையான சோர்வு போன்ற உயர பகுதி பாதிப்புகள் ஏற்படலாம். இருப்பினும் இந்த சிரமங்களை தாண்டி மக்கள் தொடர்ந்து வருவதற்கு காரணம் அவர்களின் ஆழமான ஆன்மீக நம்பிக்கையே. கைலாய மலையின் அருகே அமைந்துள்ள மானசரோவர் ஏரி உலகின் மிக உயரமான நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். அதிகாலை சூரிய ஒளி அந்த ஏரியின் மேல் விடும் தருணம் ஒரு கனவு போல இருக்கும். பல யாத்ரீகர்கள் இந்த ஏரியில் நீராடுவது புனிதமான அனுபவம் என்று கருதுகிறார்கள். அமைதியான நீர், பனியால் மூடப்பட்ட மலைகள், குளிர்ந்த காற்று, இந்த இடம் இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்தது போல தோன்றும். கைலாய மலையை பற்றி பல கதைகள் இணையத்தில் பரவுகின்றன. சிலர் இங்கு நேரம் வேகமாக ஓடுகிறது என்று கூறுகிறார்கள். சிலர் முடியும் நகங்களும் அசாதாரண வேகத்தில் வளரும் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் மலையின் உச்சியில் அமானுஷ்ய சக்திகள் இருக்கின்றன என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த கதைகளுக்கு இதுவரை உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. பல விஞ்ஞானிகள் அதிக உயரம், குறைந்த ஆக்சிஜன், கடுமையான குளிர் மற்றும் உடல் சோர்வு ஆகியவை மனிதர்களின் அனுபவத்தை வித்தியாசமாக உணரச் செய்யலாம் என்று விளக்குகிறார்கள். கைலாய மலையின் மர்மம் அதன் உச்சியில் அல்ல, அதை பார்க்கும் ஒவ்வொரு மனிதரின் மனதில் தான் இருக்கிறது. ஒருவருக்கு அது சிவபெருமானின் திருத்தலம், மற்றொருவருக்கு அது புத்தரின் ஆன்மீக மையம், இன்னொருவருக்கு அது இயற்கையின் அதிசயம். எந்த பார்வையில் பார்த்தாலும் கைலாய மலை மனிதர்களை 1000 ஆண்டுகளாக ஈர்த்து வரும் ஒரு அற்புதம்.
ஒரு மலை, அதைச் சுற்றி 4 பெரிய நதிகள் பிறக்கின்றன. அந்த நதிகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இது வெறும் இயற்கையின் அதிசயமா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் புனிதமாக கருதியதற்கான ஒரு காரணமா? கைலாய மலையைப் பற்றி பேசும்போது, அதன் உயரம் மட்டுமல்ல, அதன் சுற்றுப்புறமும் உலகையே வியக்க வைக்கிறது. இந்த மலைக்கு அருகில் இருந்து ஆசியாவின் மிக முக்கியமான 4 நதி அமைப்புகள் தோன்றுகின்றன. அவை பின்னர் பல நாடுகளுக்கு உயிர்நாடியாக மாறுகின்றன. இந்த காரணத்தாலேயே பழங்கால மக்கள் கைலாயத்தை உலகின் மையம் என்று கற்பனை செய்தனர். மலையின் 4 திசைகளிலும் ஓடும் நீர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீர், விவசாயம், வாழ்வாதாரம் ஆகியவற்றை வழங்குகிறது. இன்று விஞ்ஞானம் இந்த நதிகளின் துல்லியமான மூலங்களை விரிவாக ஆய்வு செய்தாலும், கைலாய பகுதி ஆசியாவின் மிக முக்கியமான நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒன்றாக இருப்பது மறுக்க முடியாத உண்மை. கைலாயத்திற்கு வரும் யாத்ரீகர்கள் மலையின் உச்சியை அடைய முயல்வதில்லை. அதற்கு பதிலாக மலையை மரியாதையுடன் சுற்றி வருகிறார்கள். இதுவே பரிக்ரமா அல்லது கோரா. இந்த பயணத்தின் மிகவும் கடினமான பகுதி டோல்மாலா கணவாய். இது 5600 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் அமைந்துள்ளது. அங்கே ஒவ்வொரு மூச்சும் போராட்டமாக இருக்கும். கடும் குளிர், பனிக்காற்று, ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஆனால் அந்த சவால்களை தாண்டியும் ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக நடந்து செல்கிறார்கள். அவர்களின் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி தெரியும். உலகின் பல மலைகள் மனிதனால் வெல்லப்பட்டன. ஆனால் கைலாயம் அதை மனிதர்கள் வெல்ல முடியவில்லை. மாறாக அதை வணங்க தேர்ந்தெடுத்தார்கள். அதுவே இந்த மலையை உலகின் மற்ற எல்லா மலைகளிலிருந்தும் தனித்துவமாக மாற்றுகிறது. கைலாய மலையின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. இது உண்மையில் மர்ம சக்திகள் நிறைந்த இடமா, அல்லது மனிதர்களின் பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமா? இதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. கைலாய மலை வெறும் பாறைகளால் ஆன மலை அல்ல. அது நம்பிக்கை, வரலாறு, ஆன்மீகம், இயற்கை இவை அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு உயிருள்ள அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வரலாறு, மர்மம் மற்றும் பயண கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.